ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் பிஎட் ஃபஸ்ட் இயர்னு சொல்லலாம், கொத்தாரி கமிஷன். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் கொத்தாரி கமிஷன்னா என்ன, அந்த கமிஷன் எதுக்காக வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் இதோட சேர்மன், அந்த மாதிரியெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கமிஷன் of 1964 to 1966 popularly known as Kothari Commission. ஸோ என்ன இது? எஜுகேஷன் கமிஷன். ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன், லைக் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதுக்காகவே இந்த கமிஷன் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இன் 1964 டாக்டர் D.S. Kothari was requested to give advice to the government on the action to be taken for the development of education. அதான். ஸோ என்ன சொன்னேன்? கவர்மெண்ட்க்கு ஒரு அட்வைஸ். ஸோ என்ன அட்வைஸ்? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து 1966 சப்மிட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த 1964 to 1966 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொத்தாரி கமிஷன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ இந்த கமிஷனோட மெயின் ஸ்கோப் என்னென்னா, லைக் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், இந்தியன் எஜுகேஷனில் இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ஃப்ரம் ப்ரைமரி லெவல் டு யூனிவர்சிட்டி லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎஸ் கொத்தாரின்றவர் வந்து சேர்மன் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூஜிசின்னு என்ன சொல்வோம் நியூ டெல்லியில். ஸோ இவர் வந்து சேர்மனாக இருந்தார். லேட்டர் இவர் என்ன பண்ணாங்க? சேர்மன் ஆஃப் கொத்தாரி எஜுகேஷன் கமிஷன், இந்த கமிஷனுக்கு சேர்மன் பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்து கொத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் கமிஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட் அப் திஸ் கமிஷன் பை த ரெசல்யூஷன் இன் ஜூலை 1964. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1964 ஜூலை 14th. ஸோ இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. began its task on October 2nd, 1964. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? October 2nd, and submitted its report to the government on June 29th, 1966 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் என்டைட்டில், ஸோ டைட்டில் என்னவா இருந்துச்சுன்னா எஜுகேஷன் அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மொத்தம் இதில் 17 members in which 5 foreign exports from the company. ஸோ 5 foreign exports என்னென்ன? USA, UK, அதான் யுனைடெட் கிங்டம் அண்ட் ரஷ்யா, USSR, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜப்பான். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 17 members, in which 5 foreign experts. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இட் ட்ரை டு கவர் எவ்ரி ஃபீல்ட் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த என்டையர் எஜுகேஷ்னல் சிஸ்டம். ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் இது வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. என்ன அதோட இஷ்யூஸ், என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன எஜுகேஷனில் அதை சால்வ் பண்ண, கவர்மெண்ட்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க. ஸோ இந்த கமிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. தென் இட்ஸ் ஃப்ரிம் பிலீஃப் தட் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கமிஷனோட மெயின் பிலீஃப் என்ன இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் மட்டும்தான். எஜுகேஷன் தான் வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நேஷ்னலை டெவலப் பண்ண, நம்ம நேஷனை டெவலப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் த ஓப்பனிங் சென்டென்ஸ் ஆஃப் த கமிஷன், த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்டு இன் அ கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அப்படின்னா என்ன? த டெஸ்டினி ஆஃப் இந்தியா வந்து லைக் அது வந்து எங்கே ஷேப் ஆகுது அப்படின்னா எங்கே? நம்ம கிளாஸ் ரூம்ஸில். ஸோ எஜுகேஷனில் தான் நம்மளோட நேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்ற இதை இவங்க வந்து மெயினாக நம்புகிறாங்க. denotes the value of education that determines the level of prosperity, welfare and future of our country. ஸோ இந்த லைன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்ம ப்ராஸ்பரிட்டியோ வெல்ஃபேரோ ஃப்யூச்சர் ஆஃப் கண்ட்ரியோ எதில் இருக்குது? நம்ம எஜுகேஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் தான் வந்து ஓப்பனிங் சென்டென்ஸ் இந்த கமிஷனில். டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் கிளாஸ் ரூம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எய்ம்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கமிஷனோட எய்ம்ஸ் என்ன? ஸோ இதில் 5 எய்ம்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல வந்து எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ சயின்ஸ் எஜுகேஷன் ஆஸ் அன் இன்டீக்ரல் பார்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஸ்கூல் கோர்சஸில் சயின்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் ஜென்ரல் எஜுகேஷன்ஸ். தென் ஒகேஷனல் எஜுகேஷன் எஸ்பெஷலி அட் த செகண்டரி ஸ்கூல் ஸ்டேஜ் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் காமர்ஸ். improvement of scientific and technical education and research at the university stage.
ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா சயின்ஸ் எஜுகேஷன் அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பிளேஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கலாக ரிசர்ச் எஜுகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சோஷியல் அண்ட் நேஷ்னல் இன்டிகிரேஷன். அப்படின்னா லைக் ஸ்கூல் சிஸ்டமில் சோஷியல் சர்வீசஸ், என்சிசி, என்எஸ்எஸ், அப்புறம் லிட்ரேச்சர்ஸ், philosophy and history of India would go a long way in promoting national integration. ஸோ இது எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளோட நேஷ்னல் இன்டிகிரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் மாடர்னைசேஷன். So another important aim of education is modernization. Education should awaken curiosity, interest, attitudes and sense of values and skills in pupils. So என்ன மாடர்னைசேஷன் இருக்கணும், எஜுகேஷனில் கொஞ்சம் நியூ திங்ஸ் இருக்கணும், க்யூரியாசிட்டிஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி இருக்கணும் அந்த எஜுகேஷன் அப்படின்றது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஓகே, ஸோ என்சிசி, சோஷியல் சர்வீசஸ், அப்புறம் எஜுகேஷனை மாடர்னாக வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்களோட ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் அப்பான் த எஜுகேஷன். ஸோ அதே தான். ஸோ இந்தியன் டெமோக்ரஸி வந்து ரொம்ப பெருசு, இட்ஸ் அ லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ இதை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது, எஜுகேஷனால் மட்டும்தான். ஸோ இதுவும் அவங்களோட எய்ம் ஆர் ஃபீச்சராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து social and spiritual values. Education system should emphasize the development of fundamental social and spiritual values. So இந்த சோஷியலாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், மாரல்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஸோ இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எப்படி இருக்கணும், எஜுகேஷ்னல் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ ஜென்ரல் எஜுகேஷன் ஷுட் லாஸ்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 10 years. ஸோ 10 years வரைக்கும் அந்த எஜுகேஷன் இருக்கணும். 4 years வந்து லோவர் ப்ரைமரி, 3 years வந்து ஹையர் ப்ரைமரி அண்ட் 3 years வந்து லோவர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரியர் டு general education, pre-primary education should also be given. So primary விட pre-primary educationும் கொடுக்கணும். The theme of higher secondary education should be fixed for 2 years. So 2 years இருக்கணும் என்ன higher secondary education. Then after degree course there should be a post graduated. So degree course ஆன உடனே என்ன first next further post graduated course for 3 years. And the graduate course should be extended from 2 to 3 years. So graduate course என்ன இருக்குது, அது 2 to 3 years extend ஆகிருக்கணும். So the number of instructional days in a year should be increased by about 234, that is 39 weeks for schooling இருக்கணும். அப்புறம் 36 weeks for colleges இருக்கணும் and pre-primary schooல்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? So next, holidays should be minimized. No need to close an educational institution on religious holidays. ஸோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கெல்லாம் ஸோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஹாலிடேஸஸ் என்ன நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அதை வந்து குறைச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க எஜுகேஷ்னல் ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எஜுகேஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்களோட இந்த கமிஷனோட ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப் டீச்சர்ஸ் பார்ப்போம். It is necessary to improve the economic and social and professional status of the teachers. So எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், இல்லை சோஷியலாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும், இம்ப்ரூவ் ஆகணும். The scale of pay அப்படின்னா லைக் சேலரி என்ன பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் சரி, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கும் சரி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சரி, சேலரி ஸ்கேல் வந்து சேமாக இருக்கணும். நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு ஹையாக, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு லோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஈச் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் போர்ட் டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கணும். தென் the period of training of teachers with the secondary course should be 2 years. So training course என்ன இருக்குது டீச்சர்ஸ்க்கு, அது வந்து 2 years இருக்கணும். and course of M.ED should be 1.5 years அப்படின்னு சொல்கிறாங்க. So next, the teachers of the training colleges should have the degree, namely the master degree and degree of education. So அந்த காலேஜஸில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், மாஸ்டர் டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The students of the training institution should be given in a free education. So training institutionல
படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கமிஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் கரிக்குலம் எப்படி இருக்கணும், லைக் லோவர் ப்ரைமரியில் ஒன் லாங்குவேஜ், தட் இஸ் மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ், மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அப்புறம் க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஹெல்தி எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எப்போ இருக்கணும், லோவர் ப்ரைமரியில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹையர் ப்ரைமரியில் 2 லாங்குவேஜஸ், மதர் டங் ஆர் ரீஜனல், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஒன்று இருக்கணும், 2 லாங்குவேஜ் இருக்கணும். மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, சோஷியல், ஹார்ட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் ஹையர் செகண்டரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோவர் செகண்டரி அப்படின்னா அதில் வந்து 3 லாங்குவேஜ் இருக்கணும். இன் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ், மதர் டங்கு ஆர் ரீஜனல் லாங்குவேஜ், ஹிந்தி இன் ஹையர் ஆர் லோவர் ஸ்டாண்டர்ட், அப்புறம் இங்கிலீஷ் இன் ஹையர் ஆர் லோவர். ஓகேங்களா. அப்புறம் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸில் மதர் டங் ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று ப்ளஸ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் பிசைட்ஸ் ஹிந்தி. ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போது லோவர் செகண்டரியில் 3 லாங்குவேஜ் இருக்கணும். ஹையர் செகண்டரியில் எனி 2 லாங்குவேஜ் போதும். ஸோ எதனா 2 போதும். விச் ஷுட் இன்க்ளூட் எனி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், எதனா ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், இந்தியன் லாங்குவேஜ், அப்புறம் எனி மாடர்ன் ஃபாரின் லாங்குவேஜ் இருக்கும். எனி 3 சப்ஜெக்ட் டு பி செலக்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ எனி 3 சப்ஜெக்ட் லைக் அடிஷ்னல் லாங்குவேஜ், இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி நிறைய இருக்குது. ஸோ எனி 3 வந்து இதில் ஹையர் செகண்டரியில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, எஜுகேஷனல் கரிக்குலம் இந்த கமிஷனில் அவங்க மென்ஷன் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அதர் இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த கமிஷன் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ட் இன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன். சரியா. அப்புறம் வெக்கேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் என்ன இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சு, அப்புறம் அடல்ட் எஜுகேஷன், லிட்ரஸி. ஸோ இதில் எல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு இந்த கமிஷன். ஓகேங்களா. இப்போ நம்ம மெரிட்ஸ் பார்க்கலாம், அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். த கொத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் மாஸ்டர்லி பீஸ் ஆஃப் ஒர்க் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்தியன் எஜுகேஷனை எப்படியெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அதில் இந்த கொத்தாரி கமிஷன் பிளேஸ் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The commission presented a comprehensive study of educational problems in the context of national needs and aspirations. So national needs லெவலுக்கு என்னென்ன complicated things இந்த ஸ்டடீஸில் இருக்கோ, ஓகே, எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, இஷ்யூஸ் இருக்கோ, எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண, கம்ப்ளீட் பண்ண இது ட்ரை பண்ணிச்சு. Then the commission made a realistic approach to link education to the socio-economic, cultural and spiritual. ஸோ என்னென்ன இந்த ஸ்டடியை எப்படியெல்லாம் எக்கனாமிக்கல் லெவலாக இன்க்ரீஸ் பண்ண, கல்ச்சுரல் லெவலாக இன்க்ரீஸ் பண்ண, ஸ்பிரிச்சுவல் லெவலாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அது எல்லா வழியிலையும் எஜுகேஷனை யூஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா. The commission recommended reasonable and respectable scales of pay. ஸோ டீச்சர்ஸ்க்கு ரீசனபிளாக இருக்கணும், ரெஸ்பெக்டபுளாகவும் இருக்கணும். ஆல் கேட்டகரி ஆஃப் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் அட் த பீரியாடிக்கல் ரிவிஷன். ஸோ அது ஒன்று ஜஸ்டிஸாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு இந்த கொத்தாரி கமிஷனில். பட் இதுலேயும் சில டிமெரிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சு. அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டிமெரிட்ஸ் என்னென்னா, த பொசிஷன் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்கூல் வாஸ் லெஃப்ட் அன்டிசைடட் பை த கமிஷன். ஸோ அந்த ஹெட்ஸ் ஆன் த ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்கணும், அந்த பொசிஷனை வந்து அவங்க செலக்டே பண்ணல, அன்டிசைடடாக அப்படியே லெஃப்டாக இருந்துச்சு. யார் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அந்த டிசிஷன் பற்றி அவங்க பேசலை. Next, the commission committed a mistake in placing a Sanskrit on par with Arabic. So Sanskrit Arabic-க்கு என்ன சொல்கிற அந்த பிளேசிங்கில் இவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து the views of commission on medium of education was not only conflicting but also controversial. ஸோ medium of instructions என்னென்னு அவங்க கொடுக்குறாங்க, லைக் பேஸ்ட் ஆன் கமிஷன் எஜுகேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவே இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அது வந்து மாடர்ன் லைஃப்க்கு அக்செப்டபுளாக இருக்கல அப்படின்னு சொல்லலாம். பாதி பேர் அக்செப்ட் பண்ணாங்க, பாதி பேர் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஃபைன். நான் இதில் வந்து செலக்டட் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் கொத்தாரி கமிஷன் பற்றி. நிறையவே இருக்குது. நீங்கள் புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொத்தாரி கமிஷன் பற்றி ஒரு சாப்டரே வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்டட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எதனால் பாதியாச்சும் உங்களால் கிராஸ் பண்ண முடியுதா பாருங்கள், கிராஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணி எழுதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூகுள்லேயோ சர்ச் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. ஃபைன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஃபைன். தேங்க்யூ.